ஐயோ தாத்தா அத்தை 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 தேங்க்யூ அத்தை ஹாப்பி பர்த்டே டு யூ. Polko Bubu mana? Hey, Polko, இங்க பாரு. அவன் போட்டோ எடுக்கிற தெரிஞ்சு Polko. என்ன கோபுரியா? நான் வந்து பொற்கோவன் பேரன்னு எதிர்பார்க்கல, அது ஒரு பேத்தியாக இருக்கும்னு எதிர்பார்த்துட்டு ரொம்ப ஆவலாக இருந்தேனா. அப்புறம் பேரன்னு ஓகே பேரன், ஆனால் எனக்கு அது பேரன் மாதிரி தெரில. எனக்கு இன்னும் மறுபடியும் யுவராஜ் குட்டியாக பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. மறுபடியும் இன்னொரு வாட்டி எனக்கு என்னோடய பையனை பார்க்குற மாதிரி தான் இருந்தது. அதான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் தூக்கும்போது கிராண்ட் சைல்டு என்னோட பேரன் தூக்கும்போது ஸோ நீங்கள் பாட்டி ஆகிட்டீங்க, ஆச்சி ஆகிட்டீங்க. ஸோ அதான் சொல்கிறேன், எனக்கு பாட்டி அது மாதிரிலாம் இல்லை. எனக்கு மறுபடியும் எனக்கு யுவராஜ் தூக்குற மாதிரி தான் இருந்தது. அது எனக்கு அதான் அப்படி தான் இருக்குது. எனக்கு வந்து புதுசாக பண்ணுற மாதிரியே இல்லை. மறுபடியும் ஏதோ ஃபஸ்ட்டு பண்ணதை இன்னொரு வாட்டி பண்ணுற மாதிரி இருந்துச்சு. எனக்கு யுவராஜே தான் மறுபடியும் இன்றைக்கு வரைக்குமே அப்படி தான். ஒரு வயசானா கூட எனக்கு அவனை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவன் அப்படியே இருக்கான், அவனா மாதிரியே. கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தால் எனக்கு வேறு குழந்தையாக தோணியிருக்கும் போல இருக்குது. ஓகே. ஸோ 10 இயர்ஸ் பொற்கோவன் 15 இயர்ஸ் ஆகுது. இந்த வீடியோ பார்க்கும்போது அவனுக்கு ஒரு மெசேஜ்னா இந்த நாள் இப்படி இருக்கணும், ஹானஸ்ட்டாக இருக்கணும், குட் பாயாக இருக்கணும், அந்த மாதிரி ஏதாவது மெசேஜ்? குட் பாயாக இருக்கணுமா? இல்லை அந்த மாதிரிலாம் அவன் வந்து என்ன இருக்கணும், அன்பாக இருக்கணும். எப்படி அவங்க அப்பா மாதிரியே நான் அவங்க அப்பா கிட்ட வந்து இது பண்ணுறது, அவன் வந்து யாரையுமே வந்து ஹர்ட் பண்ணதில்லை. அது எப்படி சொல்கிறது, பேச்சிலையும் அவ்வளோ கிடையாது. அடிக்கிறது, குழந்தைங்கள்லாம் விளையாட்டெல்லாம் பண்ணுவாங்கள்ல, அது மாதிரிலாம் அவன் பண்ணதே கிடையாது இது வரைக்கும். என்னோடய பேரனும் அதே மாதிரியே இருக்கணும் அப்படின்னு. ஓகே, சூப்பர் சூப்பர், தேங்க்யூ. பிறந்தப்போ நான் எங்கள் ஊர்லேயே இல்லை. அப்போ நான் ஒரு கோயிலில் இருந்தேன். கோயில்னா சரவணபல விளாண்ட ஊரில் இருந்தேன். ஃபோன் பண்ணி அதுக்கு முன்னாடியே அவன் 29ஆம் தேதி பிறந்துருவானோ அப்படி ஒரு பயம். ஏன்னா அதுக்கப்புறம் 4 வருஷத்துக்கு ஒரு முறை தான் அவனுக்கு பர்த்டேயே வரும். இது அப்புறம் இன்னொருத்தருங்க எங்கள் குடும்பத்தில் அப்படி ஒன்று இருக்குது, அதனால் அப்படி ஆகுமோன்னு பார்த்துருந்தேன். ஆனால் 28 சாயங்காலம் ஒரு 5:45 மணிக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க,
ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா முதல் வாரிசு இல்லை, அப்படி தானே, பேரப்பிள்ளைன்னா முதல் பேரப்பிள்ளை எங்களுக்கு. ரொம்ப சந்தோஷம்தான் அது எங்களுக்கு. இப்போ அவன் இங்கே அப்புறம் இப்போ போய் அங்கே போய் ஹாஸ்பிட்டலில் உடனே மறுநாள் நான் கிளம்பி வந்துட்டேன். ஊர்லேருந்து கிளம்பி வந்துட்டு நேராக அவனை பார்க்கறதுக்கு தான் ஆஃபீஸ் இது ஹாஸ்பிட்டல் போனோம். அது பார்க்கும்போது இந்த மாத்தோண்டு தான் என்னவா இப்படி இருக்கிறானே இவன் எப்படி என்னன்னு ஒவ்வொரு ஸ்டேஜும் பார்க்கும்போது திருப்தி தான். இப்போ இன்னும் நல்ல அவர் அவங்க அத்தையை தவிர நான் இருந்தால் அவங்க அத்தை கிடையாது, அவங்க அத்தை இருந்தால் நான் கிடையாது. அந்த ஸ்டேஜுக்கு இப்போ வந்துருக்கிறாரு. இப்படியே நல்ல எங்களுக்கு தெரிஞ்சு இப்போயே நல்ல புத்திசாலி மாதிரி இருக்குது. இப்படியே நல்லா மெயின்டைன் பண்ணி நல்லா வந்தானா ஓகே. 5 வயசில் நான் மற்றவங்கள பார்த்து யாருக்கும் கெடுதல் செய்யாத நல்லதே நினச்சி நல்லதே வாழ்ந்தானா போதும். மற்றபடி வேறு உடம்பு நல்லா இருக்க வச்சிக்கின்னு எந்த பழக்கமும் இல்லாத நல்லபடியாக இருந்தானா எங்களுக்கு அதுவே போதும். அதுவே ஆண்டவன் கொடுத்த வரம் தான். ஃபஸ்ட் டைம் தூக்கும் போது எப்படி ஃபீல் ஆச்சு? ஃபஸ்ட் வரையும் தூக்க சொல்ல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஐயோ பேரை வந்துட்டாரே, நமக்கு இதுக்கு மேலே என்ன சந்தோஷம் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். நாங்கள் எனக்கு வந்து பொற்கோவன் வந்து காட் கிஃப்ட் தான். ஏன்னா எனக்கு வந்து மேரேஜ் ஆகி 1 இயருக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து பாப்பா கன்ஃபார்ம் பண்ணதுனால எனக்கு வந்து அவன் ரொம்ப ஸ்பெஷலு. அவன் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு கன்சீவ் ஆகி அந்த நியூஸ் கேட்கும் போதே நாங்கள் ஷாக்காக தான் இருந்தேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, அன்எக்ஸ்பெக்டடாக தான் அவர் வந்து ஃபார்ம் ஆனார். அதனால நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். அப்புறமா வந்து பொற்கோவன் வயிற்றில் இருக்கும் போதெல்லாம் ரொம்ப ஹெல்த் இஷ்யூவாக இருந்தது. அதனால என்னால் வந்து என்ஜாய் பண்ண முடியல அவனோட இதுவெல்லாம். ரொம்ப ஹாஸ்பிட்டல் அப்படி இப்படின்னு போயிட்டு இருந்ததுனால அதுக்கப்புறமா 10 மாதம் கழித்து அவர் வெளியே வரும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா வந்து 10 மாதமாக நான் ரொம்ப ட்ரீட்மெண்ட் அதிலே இருந்ததுனால என்னால் அவனுடைய அந்த மூமெண்ட்ஸ்லாம் என்னால் கொஞ்சம் இது பண்ண முடியல. அதுக்கப்புறம் அவர் வெளியே வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். அதுவும் இல்லாமல் எனக்கு பையன்தான் ரொம்ப பிடிக்கும். பையனே பிறந்துட்டான், அது இன்னும் எனக்கு ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாருமே பொண்ணு கேட்டிருந்தாங்க, நான் மட்டும் தான் பையன் ஆசைப்பட்டிருந்தேன். ஸோ எனக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வந்து காட் எனக்கு வந்து கொடுத்ததுனால இன்னும் நான் ஹாப்பி ஆகிட்டேன். அதுக்கப்புறம் அவர் பிறந்ததுக்கப்புறம் இப்போ 1 இயரே ஆகிடுச்சு. அந்த 1 இயர்க்குள்ளே அவர் ரொம்ப சேட்டை பண்ணுறாரு. நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஃபுல்லாக அவன் வந்து அவங்க அப்பா மாதிரி தான் இருக்கேன், என்ன மாதிரி ஒன்று கூட இல்லை. அவன் அவங்க அப்பா மாதிரி அவங்க அத்தை மாதிரி தான் இருக்கார். ஓகே, நான் பொற்கோவன் வந்து இந்த மாதிரி இருப்பான்னு நான் நினைக்கல. நான் நினச்சதை விட அதிகமாகவே அவன் ஆக்டிவாக இருக்கான். ஓகே, நல்லா இருக்கான். அப்புறம் அவன் வந்து இந்த வீடியோ பார்க்கும்போது நான் என்ன அட்வைஸ் சொல்வேன்னா, அவன் வந்து நல்லா சமத்தாக இருக்கணும், யார்கிட்டையுமே எந்த கெட்ட பேரும் வாங்கக்கூடாது. எப்போவுமே அவன் நல்ல பையன்ற பேர் எடுத்துனே இருக்கணும். அவன் எப்போவுமே ஆரோக்கியமாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும். அதான் நான் எப்போவுமே கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு இருப்பேன். ஓகே, சூப்பர். ஓகே, பொற்கோவன் வந்து February 28, 2024 ரொம்ப ஒரு டென்ஸான ஈவினிங். ஆனால் செம்ம மார்னிங்கே சரியான டென்ஸான மார்னிங்கு. ஆனால் ஒரு ஆஃப்டர்நூன்லாம் போக வந்து அந்த டென்ஸ் குறைஞ்சிச்சு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதுவும் பிரச்சனை இல்லை. மார்னிங்கில் இருந்த டென்ஷன் வந்து ஆஃப்டர்நூன் குறைஞ்சிருச்சு. ஆஃப்டர்நூன் வந்து ஓரளவுக்கு எல்லாம் டைல்யூட் ஆகிட்டாங்க. சரி ஓகே, எல்லாம் நல்லது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டைல்யூட் ஆகிட்டாங்க. அடுத்த இதுக்கு போயிட்டாங்க. ஆனால் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. திடீர்னு எல்லோரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த மாதிரி எக்ஸ்பர்ட்டாக இருக்கவங்க எங்கள் அம்மா, அவங்களோட எங்கள் ஒய்ஃபோட அம்மா, அவங்க பாட்டி, டாக்டர்ஸ்லாம் கூடமே வந்து இல்லை இன்றைக்கி ரொம்ப கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னாங்க. அடுத்தது February 28, அடுத்தது February 29, ஒரு யூனிக்கான டேட். அதுலேயே அவன் பிறப்பான்னு எதிர்பார்த்தேன். ஆனால் திடீர்னு சர்ப்ரைஸாக வந்து February 28 5:40 பிறந்துட்டான். பொற்கோவன் பிறந்தது அந்த அவனை கையில் தூக்கி வச்ச அந்த நேரம். ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டலே வந்து ரொம்ப ஒரு சொஃபஸ்டிகேட்டடான ஹாஸ்பிட்டல். ரொம்ப வந்து யாரையும் வந்து பயங்கரமாக ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, யாரையும் உள்ள விட மாட்டாங்க. நீங்கள் தான் வரணும், இன்றைக்கி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதுவாக இருப்பாங்க. அப்போ ஒரு 45 minutes to 1 hour வந்து பயங்கர போராட்டம். எப்போ காட்டுவாங்கன்ட்டு அந்த போராட்டம் எல்லாம் கொஞ்சம் அப்படியே அடங்கி அப்போ கூப்பிட்டு அப்போ பார்க்கும்போது வந்து கூப்பிட்டு என்கிட்ட தான் வந்து கொடுத்தாங்க. வாங்கி கையில் வாங்கி பார்த்த ஒன்றுமே தெரிஞ்சிச்சு, அதே தலை அதே மூக்கு. என்னடா இது வேறு மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை, அதே மாதிரி இருக்குது. மூக்கு தலை எல்லாம் அப்படியே இருக்கு. நம்மள மாதிரியே ஒரு நம்ம சின்ன வயசில் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். நம்ம சின்ன வயசில் நம்ம எப்படி இருப்போம் அப்படின்ற, நம்ம அந்த குழந்தைய எப்படி இருப்போம் அப்படின்றத பார்க்குறது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. பேர் பொற்கோவன் ஏன் பேர் வச்சோம்?
பொற்கோவன் பேர் வச்சேன்னா எனக்கு தமிழில் அதிகமான ஆர்வம். தமிழில் தான் பேர் வைக்கணும் அப்படின்றது வந்து என்னோட இது. நான் ரொம்பலாம் யோசிக்க வேணாம், ஸ்ட்ரெயிட்டாக தமிழ்னு பேர் வச்சுருவோம் அப்படின்னு அவ்வளோ பிளான்ட்டாக இருந்தேன். தமிழ்னு பேர் வச்சுருவோன்னு தான் இருந்தேன். ஆனால் எங்கள் அம்மாலாம் கொஞ்சம் ஆஸ்ட்ராலஜி பார்ப்பாங்க, கொஞ்சம் அதெல்லாம் நம்புவாங்க. நிறைய பேருக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது. சரி, அந்த நம்பிக்கை எல்லாருக்கும் ஓகேவாக இருக்கணும், எல்லாரும் நம்மளோட கருத்தும் அதில் இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படின்னு அதாவது எல்லோரும்னா எங்கள் அப்பா எங்கள் அம்மா அவங்களோட இதுவெல்லாம் அதில் இருக்குது அப்படின்ட்டு அவங்க அவங்க ஒரு சந்தோஷப்படுவாங்க அப்படின்றதுக்காக அவங்க போக்குரில் போ நெடில் அதில் எல்லாம் வைக்க சொன்னாங்க. ரொம்ப யோசிச்சோம் தமிழ் பேர்னா எல்லாம் போன்னு பார்த்தா எல்லாம் ஒரே சான்ஸ்கிரிட் நேம்ஸ் தான் வந்தது. அப்புறமா தான் சரி அப்படி இப்படி யோசிச்சு நிறைய இடத்துல எனக்கு தெரிஞ்சு பொற்கோன்ட்டு ஒரு 4-5 பேர் தெரியும் எனக்கு. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஒரு வைஸ் சான்சலர் இருந்தார் ஒரு 10 years பேக். அதான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 10 years பேக். அப்போது அவர் பேர் பொற்கோ. அவர் ஒரு வைஸ் சான்சலராக இருந்திருக்காருன்னா அப்போ பார்த்துக்கோங்க அவர் எவ்வளோ இதுவாக இருந்திருப்பாருன்ட்டு. அப்போ பொற்கோ தெரியும். சரி, இவங்களுக்கு நியூமராலஜி இது அப்படி இப்படிலாம் பார்த்தோன்னே பொற்கோவில் என்ன வைக்கலாம் அப்படின்னா பொற்கோனாலும் ஒன்று தான், பொற்கோவன்னாலும் ஒன்று தான். பொற்கோவன் ஒரு ஃபுல்லாக வச்சுருவோம் அப்படின்றதுனால பொற்கோவன் வச்சோம். மெயினாக இந்த பேர் வச்சதுக்கு காரணம் ஒரு தமிழ் பேராக வைக்கணும் அப்படின்றது தான். அதனால தான் பொற்கோவன் பேர் வச்சோம். ஓகே, சூப்பர் அண்ணா, வெரி நைஸ். எனிதிங் எல்ஸ் 10 years கழிச்சு இப்போ 15 years பொற்கோவன் இந்த வீடியோ பார்க்கும்போது பொற்கோவன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது என்ன நாம் எப்படி இருக்கணும்னா நாம் நம்ம சைடில் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம ரொம்ப கரெக்டாக நம்ம செய்கிற ஒரு விஷயம் நமக்கே தப்பாக தோணக்கூடாது. அடுத்தவங்கள ஹர்ட் பண்ணக்கூடாது. எந்த ஒரு விஷயமே அடுத்தவங்கள ஹர்ட் பண்ணக்கூடாது. உங்களோட லெவல் இவ்வளோதான் உங்கள் லிமிட்னா இவ்வளோ தான் போகணும். இந்த லிமிட்டுக்குள்ளே யாருன்னா வந்துட்டாங்க அவங்க மேலே பட்டுருச்சு அப்படின்னா அப்போ அதுவே தப்பு தான். உங்களோட லிமிட் எவ்வளோ அப்படின்றத தெரிஞ்சுட்டு அதுக்குள்ளே இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு யாரையும் வேணுன்ட்டு ஹர்ட் பண்ண, நம்ம தெரியாமல் நம்ம பண்ணுறது நம்ம எதுவும் பண்ண முடியாது. வேணுன்ட்டு யாரையும் மனசை கஷ்டப்படுத்துதோ யாரையும் துன்புறுத்தவோ கூடாது. இதுதான் என்னோட. ஸோ பொற்கோவன் ஓகே. ஸோ பொற்கோவன், நீ பிறந்தப்போ எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படி சொன்னேன்னா ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. பிகாஸ் ஃபைனலி at the age of 24 என்னை எல்லோரும் ஆண்டின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ யூ சேவ் மீ. நீ வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் வெயிட் கெயின் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப ஃபிட்டாக தான் இருந்தேன் அத்தை. அண்ட் ஆல்சோ so Porkovan, you are a very special person. I really think you were the one who brought this family very close to each other. Meaning I come home every weekend to just see you and I get to be around my parents. So thank you for that. But அதை தாண்டி Porko, you're very cute. Day by day ரொம்ப க்யூட் ஆகிட்டே போயிட்டு இருக்கேன். அண்ட் சம்டைம்ஸ் நீ என்ன மாதிரி இருக்கே அப்படி சொல்கிறாங்க. ஐ திங்க் அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிக்க கூட ஆரம்பிச்சிருச்சு. Okay. So I think Porkovan, I really like you, and then I think you're a very special person and you will always be that person for me, so you don't have to worry about it. So 15 years culture, so don't worry, Atta will teach you to be cool. So in 15, just make sure that you keep your academics straight. That's very important to earn big money. And I hope by this time you see these videos, I hope we have traveled somewhere, some parts of the world together. So yeah, I think that's it. You're just very small and cute right now, and we love you. We love you, Porkovan. Peace out.